அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளோ இல்ல வந்து ஸ்ட்ரகிள் இன் சீரியல்ஸ்னே சொல்லலாமே. நெறைய இடங்கள்ல ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. அண்ட் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு தானே உங்கள புஷ் பண்ணிட்டே இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது? அதுலேருந்து வந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. லைக் ஒரு ப்ராக்ரஸ் இன்சிடென்ட் மாரி. ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மள தான் நம்ம பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி ஐ அம் த ஒன் மீ அண்ட் மை டாட். அவரையும் பார்த்துக்கணும், நானும் பார்த்துக்கணும். இஸ் சிக் இது மாதிரி நெறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது ஒரு இண்டிபெண்டன்ட்டாவே இருந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே இண்டிபெண்டன்ட்டா இருந்ததுனாலயே நானே புஷ் பண்ணிட்டே இருப்பேன். நமக்கு வேற யாருமே தேவையில்ல. நம்மளே போதும். அப்படிங்கிற மாரி எனக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் இருந்துட்டே இருக்கும். உனக்கு நீ இருக்க, உனக்கு நீ இருக்க, ஓடு, ஓடு, ஓடுன்னு இன்னைய வரைக்கும் அத என்ன ஓட வச்சுட்டு தான் இருக்கு. எப்பவுமே அத ஓட வச்சுட்டு தான் இருக்கும். கண்டிப்பா. கீப் ரன்னிங். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கணும். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கணும். நாளைக்கு நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நான் இங்க வரல. நான் இங்க இருந்து வந்திருக்கேன். நான் யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வேணும். அதுதான் உங்கள மோல்ட் பண்ணும். கண்டிப்பா. ட்ரூ. அண்ட் கீப் ரன்னிங். நெறைய நாங்க உங்கள பார்க்கணும். பாசிட்டிவ் ரோல்ஸ்ல பார்க்கணும். டைரக்டர்ஸ் கேட்டுக்கோங்க. ஐ அம் ஹேப்பி. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ரோல்ல ஐ அம் 100% ஹேப்பி.